குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கையிலே ஒரு பதாகையை பிடித்துக் கொண்டு வந்து அதில் வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கிறார்கள். நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் பேசுறார், நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகிகள் என்று கிண்டுறார். அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், உன்னால ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாங்களா? நான் மட்டுமில்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் வஞ்சியது கிடையாது, நிர்வாகிகளும் வஞ்சியது கிடையாது. ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாகி போயிருக்கிறாங்க. இது அவருக்கு பாவம் தெரியல. இப்போ ஞாபகப்படுத்துகிறேன்,